தமிழ் வணக்கம். நம்ம இன்றைக்கி குடமிளகாய் சட்னி வைக்க போகிறோம் பாருங்கள். குடமிளகாய் பாருங்கள், நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். குடமிளகாயை நல்லா கழுவிட்டு சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மிளகாய். அடுத்து பாருங்கள், நெல்லிக்காய், ஒரு சின்ன நெல்லிக்காய் ரெண்டு நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு வச்சுருக்கோம், உப்பு வச்சுருக்கோம், மல்லி இலை வச்சுருக்கோம், தேங்காய் வச்சுருக்கோம், இஞ்சி வச்சுருக்கோம். கருவேப்பிலை வச்சுக்கலாம், அது கொஞ்சம் வாடிடுச்சு. புது கருவேப்பிலையை வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது எப்படியோ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு சட்னி அரைச்சிடுவோமே. பாருங்கள், அரைச்சிட்டோம். பாருங்கள், தண்ணியெல்லாம் ஊற்றலை, மிளகாயில் உள்ள தண்ணியாக சரியாக போயிடுச்சு. பாருங்கள், சட்னி பாருங்கள், அருமையாக இருக்குது. குடமிளகாய் சட்னி சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சட்னி தாளிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, தாளிக்காமல் வச்சுக்கலாம். நெல்லிக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம், தேங்காய் நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்குது. தாளி சாப்பிடணுன்ட்டு இல்லை, வயசானவங்களாம் தாளிக்காமல் சாப்பிட்டுக்கிறலாம். பாருங்கள், ரொட்டி பாருங்கள், சிறுதானிய ரொட்டி ஒரு ரொட்டி வச்சுருக்கோம். சிறுதானியங்கள்லாம் கலந்து அரைச்சி வச்சுருக்கோம். பயிறு, பச்சை பயிறு எல்லாம் சிறுதானியம் எல்லாருமே தெரியும். சிறுதானியம் கலந்து ஒரு ரொட்டி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு அவிச்ச முட்டை, வெள்ளரிக்காய், ஒரு கேரட்டு. இந்த சட்னி பாருங்கள், இந்த சட்னியை இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம். தாளிக்காமல் தான் வச்சுருக்கோம் பாருங்கள். தாளிக்காமல் எவ்வளோ கலராக இருக்குது, நல்லா இருக்குது பாருங்கள். குடமிளகாய் சட்னி நிறையா வச்சுருக்கோம். ஏன்னா ரொம்ப காரம் இல்லை, கரெக்டாக இருக்குது. அந்த இஞ்சி பூண்டு காரம், அந்த ஒரு குடமிளகாய் காரம், அந்த நெல்லிக்காய் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நெல்லிக்காய், தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா சட்னியுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு ஊட்டி விடுங்க. பெரியவங்களும் காலை சாப்பாடுக்கு என்ன செய்யணும் யோசிக்கவே வேண்டாம், என்ன சட்னி வைக்கணும்னு யோசிக்க வேண்டாம். குடமிளகாய் சட்னி அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், அருமையான சட்னி. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்.